எவஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எல்லோருக்கும் ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சிலுவையின் செய்தியில் மிக முக்கியமாக எங்களுடைய இறுதி நோக்கம் ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் தெளிவாக பிரசங்கிப்பதே இதனுடைய இறுதியான நோக்கமாகும். ஆனால் அதற்கு முதல் சிலுவையை பற்றிய செய்தியை கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக பிரசங்கிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் சிலுவையை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை அவர்கள் இலகுவாக கிரகித்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதிலே அவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் துரதிர்ஷ்டவசமாக சிலுவையை பற்றிய செய்தியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சகல செய்தியும் சிலுவையை பற்றிய செய்தியாக இருக்க வேண்டிய நேரத்தில் சிலுவையை பற்றியே அதிகமாக அறியாத கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் டட்சிப்புக்கு சிலுவையை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம், அதற்கு மேல் அவர்கள் எதையும் கேள்விப்பட்டதில்லை. ஆனபடியால் அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு உண்டாக வேணும் என்பதற்காக சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை, அடிப்படை வேத வாக்கியங்கள் எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக காண்கிறது. இப்பொழுது நாங்கள் இவ்வளவு காலமும் நான் சில 3-4 வேத வார்த்தைகளை எடுத்து நான் பிரசங்கித்தேன். அந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வரது நல்லது. 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, லூக்கா 13:34-35. இந்த 4 வேத வாக்கியங்களையும் நான் தொடர்ச்சியாக முதல் ஆரம்பத்தில் அடிப்படை வேத வாக்கியமாக அதனை வாசித்து அதனுடைய தாற்பயத்தை பிரசங்கிக்கிறது என்னுடைய வழக்கம். இப்பொழுது லூக்கா 13:34-35 நாங்கள் பார்ப்போம். மறுபடியும் லூக்கா 13:34-35, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறைகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த வேத வார்த்தையை எப்படியும் ஒவ்வொரு முறையும் இந்த வேத வார்த்தையை எடுக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை நான் பிரசங்கிப்பது வழக்கம். ஏனென்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தெரிய வேணும். இந்த அர்த்தம் இதனை அப்படியே சிலுவையின் செய்தியோடு நாங்கள் தொடர்பு படுத்தி அப்போ இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் சிலுவையை பற்றி தான் என்றதை ஒவ்வொரு தரம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்தருள வேணும் என்றும் அவர்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை உபதேசத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். அருமையான பிதாவே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய வல்லமையையும் உம்முடைய அபிஷேகத்தையும் அடியேன் மீது ஊற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலும் ஊற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, glory to God. Hallelujah. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்றதை நாங்கள் மேலெழுந்த வாரியாக பார்த்துட்டு நேற்றையான் தொடர்ச்சிக்கு, அதாவது கடந்த செய்தியினுடைய கடைசி செய்தியினுடைய தொடர்ச்சிக்கு போகிறது பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் சொல்லப்பட்ட சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த லூக்கா 13:34-35 சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதன் பொருள் என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை எறிகிறவளே. அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ ஒன்றில் இருக்கிற, அதாவது ஒன்றில் நான் மிகுந்த அக்கறையாக இருக்கிறேன், ஒன்றில் என்னுடைய அன்பை எப்படி நான் வெளிக்காட்டுவது, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி எருசலேமே எருசலேம் என்று ஒரு கரத்தோட விடவில்லை, 2ஆம் தரமும் கூப்பிட்டு அதனை சொல்லி அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் தீர்க்கதரிசிகளை நான் உன்னிடத்திலே அனுப்பினேன். அந்த தீர்க்கதரிசிகள் உன்னிடத்தில் வந்து மீட்பின் திட்டத்தை பற்றி உங்களுக்கு போதித்தார்கள், உபதேசித்தார்கள். அப்போ அந்த மீட்பின் திட்டத்தில் உங்களுடைய மீட்பர் யார் என்பதையும், அந்த மீட்பரை நீங்களே விசுவாசிக்க வேணும் என்றதையும், அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் நீங்களோ அதை கேட்க மனதில்லாமல் இடர்கள் அடைந்து அவர்களை கல்லறிந்து நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். அப்போ இந்த கல்லறிந்து கொலை செய்கிற விளையாட்டு இஸ்ரவேலில் தான் இருந்தது என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்வது வழக்கம். அப்படியல்ல, உலகம் முழுக்க, அதுவும் கடைசி காலத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் எந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் உபத்திரவத்துக்குள்ள மாட்டுப்பட வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்காத எந்த மனுஷனுக்கும் உபத்திரவம் வரப்போறதில்லை. சிலுவையின் செய்தி தேவனுடைய செய்தி, அதைத்தான் பிரசங்கிக்க வேணும் என்று சொல்லி தெளிவாக 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அதுதான் தேவனுடைய செய்தி, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி. அப்ப அந்த செய்தியை பிரசங்கிக்கும் பொழுதுதான் உபத்திரவம் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த உபத்திரவம் ஏற்பட்டது என்ன? அவர்கள் மீட்பின் செய்தி, சிலுவையின் செய்தி அவர்கள் பிரசங்கித்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள். நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்போ எத்தனையோ தரம் நான் பல்வேறு விதமாக எத்தனையோ வழிகளால் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டது. என்னுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனபடியால்
என்ன நடந்தது? உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரிப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வீடாகிய உங்களுடைய ஆலயமும் முற்றும் முழுதுமாக நொறுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். ஏன்? கிறிஸ்து இல்லாத ஆலயம், அதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனபடியால் நீங்கள் ஆலயத்தை விசுவாசிக்கிறீர்களே தவிர வந்திருக்கிற மேசியாவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனபடியால் உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரையும் வருமளவும் என்ன காணாதிருப்பீர்கள். அப்போ இன்றைக்கோ ஒரு நாளைக்கு அவர்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேலிய ஜனங்கள் சங்கீதம் 118:26 சொல்லப்பட்ட மாதிரி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இயேசு கிறிஸ்துவை அவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஒரு நாள் அவர்கள் சொல்ல போகிறார்கள். இது 2ஆம் வருகையின் போது நடக்கும். அது வரைக்கும் நான் உங்களோடு இருக்க போகிறது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு விலகினார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் போன உடனே சாத்தான் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்தான் என்றதையும், அதாவது ரோமர் பேரரசர்கள் மூலமாக சாத்தான் வந்து அவர்களை நிர்மூலமாக்கினான் என்பதையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தீர்த்து என்ற ஜெனரல் மூலம் முற்றும் முழுதுமாக அந்த நகரம், எருசலேம் நகரம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எடுத்து போடப்பட்டு ஆலயம் நொறுக்கப்பட்டு எருசலேம் முற்றும் முழுதுமாக அழிக்கப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாக உளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியாக ஒன்றில் இயேசு கிறிஸ்து, இல்லையோ அழிவு. இதை தவிர வேறு ஒன்றுமே மனுஷனுக்கு கிடையாது. இதே மாதிரியாக இப்பொழுதும் என்ன மாதிரி என்று சொன்னால், சிலுவையை பற்றிய செய்தி இப்பொழுது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை வழிபாடாக எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இதே நிலைமை ஏற்படாத படிக்கு ஒவ்வொரு தரம் நாம் இந்த செய்தியை, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பில் நாங்கள் பலப்பட்டு வரப்போகிற இயேசு கிறிஸ்து, வரப்போகிற மணவாளனை சந்திக்கிறதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி தயாராகவில்லையா இருந்தால் நிச்சயமாக உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள நாம் நுழைய வேண்டி வரும். அப்பொழுது எருசலேம் நகருக்கு ஏற்பட்ட அழிவு உலகம் முழுக்க அந்த அழிவு ஏற்படும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரத்தை பற்றி நான் கடந்த செய்தியில் நான் அதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன், அதை பற்றி பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அப்போ ரோமர் 4ஆம் அதிகாரத்தையும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தையும் எடுத்து, 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் எடுத்து அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன என்று நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அந்த செய்தி என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதல். விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதல், இதுதான் அந்த முக்கியமான செய்தி. அப்போ இதை பற்றி கடைசியாக நாங்கள் பார்த்தது என்னவென்றால், ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் இந்த தேவ பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கிரியைகளினால ரட்சிப்பெற எவன் முயற்சி செய்கிறானோ அவன் மேலே தேவ கோபம் நிலை நிற்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த 1ஆம் அதிகாரம் 1:18 அதை பற்றி சொல்லியிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2:8-11 அதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருக்கா பார்ப்போம்.
2ஆம் அதிகாரம் 2:8-11. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். அப்போ சத்தியம் என்றாலார் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் சிலுவையில் செய்து முடித்ததுதான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற எல்லா மனுஷர்களும் சண்டைக்காரர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைக்காரர்களாக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அநியாயத்துக்கு அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுத்து வேறு எந்த வழிய மனுஷன் நாடினாலும் அவன் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரகோபாக்கின வரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு எதனையும் விசுவாசிக்க மனுஷன் முயற்சி செய்வானாய் இருந்தால் அவன் மேலே தேவனுடைய உக்கிர கோபாக்கின வரும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அப்போ முதல் யூதர் என்றால் யூதருக்கு கடவுளை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேணும். ஆனபடியால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிய அவர்கள் விரும்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு உபத்திரவம் ஏற்படும், அவர்களுக்கு வியாகுலம் ஏற்படும். கிரேக்கர்கள் உலகத்தார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷர்கள், ஏற்றுக்கொள்ளாத மனுஷர்கள். அப்போ அவர்கள் பொல்லாங்கு, அவர்கள் பொல்லாங்கு செய்கிறது என்ன? சத்தியத்தை விட்டு விலகி வேறு எதனையும் அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் பொல்லாங்கு செய்கிறார்கள். அப்போ பொல்லாங்கு செய்கிறபடியினால் அவர்களுடைய ஆத்மாவுக்கு உபத்திரமும் வியாகுலமும் வரும் என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அப்போ யூதர்கள் முதலாவதாக கவனத்துக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரிய வேணும், கடவுளை பற்றி தெரிய வேணும். ஆபிரகாம் என்ற உடன்படிக்கையை பற்றி அவர்களுக்கு தெரிய வேணும். மனுஷன் ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தினாலே என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வேணும். ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டதை அவர்கள் அறிந்திருக்க வேணும். அதை அவர்கள் அறியாமல் சத்தியத்தை விட்டு விலகி அநியாயத்திற்கு கீழ்ப்படிய விருப்பமாக இருக்கிறபடியினால் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்யவில்லை. ஒரு மனுஷன் நன்மை செய்ய வேணுமாயிருந்தால் தன்னுடைய ஆத்துமாவுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்யவில்லை. அப்ப நன்மை செய்யாததன் நிமித்தம் அவர்களுக்கு நன்மை செய்தார்களாயிருந்தால் அவர்களுக்கு கனம் உண்டாகும். நன்மை செய்வார்களாயிருந்தால் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். அவர்களுடைய ஆத்துமாவுக்கு கனமும் ஆத்துமாவுக்கு சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லையா இருந்தால் அவர்களுக்கு உபத்திரமும் வியாகுலமும் வரும் என்று சொல்லி இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை என தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 2:11-12 இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னதென்றால், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். சத்தியத்தை விசுவாசிக்கவில்லையா இருந்தால் மனுஷன் அநீதியில பிரியப்படுகிறான்.
தீர்க்கப்படுகிறான். அவன் அநீதியில பிரியப்பட விருப்பமாயிருந்தால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு அவன் பொய்ய போய் விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் என்று இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. அப்ப மனுஷனுக்கு சத்தியம் வேணுமா, இயேசு கிறிஸ்து வேணுமா, அவர் சிலுவையில் செய்து முடித்தது வேணுமா, அல்லது பொய் வேணுமா, அல்லது கொடிய வஞ்சகம் வேணுமா என்றது ஒவ்வொரு மனுஷனும் தீர்மானிக்க வேண்டும். அப்ப மீண்டும் மீண்டும் விசுவாசத்தினாலேயே தேவனுக்கு முன்பாக மனிதன் நியாயப்படுத்தப்படுகிறான் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப கிரியைகளின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்ட எந்த விசுவாசமும் நிராகரிக்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் விசுவாசத்தினாலேயே தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவான், நியாயப்படுத்தப்படுவான் என்பதும் கிரியைகளின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்ட எந்த விசுவாசமும் நிராகரிக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இதனையே எபேசியர் 2:8-9 வெளிப்படுத்தி இருக்கிறது. அது எப்படி என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. மனுஷன் இதில் எந்த விதமான மேன்மை பாராட்டுகிறதற்கு எந்த விதமான தகுதியும் மனுஷனுக்கு இல்லை. இது தேவனுடைய ஈவு. தேவன் இதை கிஃப்டாக நமக்கு தந்திருக்கிறார். ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கிஃப்ட் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்துக்காக தேவன் இந்த கிஃப்டை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, மனுஷனுடைய செய்கைகளினால, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால இது ஏற்பட்டதல்ல. இது கிஃப்டாக தேவன் தன்னுடைய ஒரே பாரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். அப்ப அதை நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் இருந்து அவரை விசுவாசித்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனபடியால் மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் மேன்மை பாராட்டுறதா இருந்தால் ஏதாவது கிரியைகளானால அதை செய்யப்படும். கிரியைகள் எல்லாத்தையும் அவர் நிராகரிக்கிறார். கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நிராகரித்து மனுஷன் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று சொல்லி எபேசியர் 2:8-9 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 மனிதர்களை எடுத்து இதனை நிரூபிக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஒன்று ஆபிரகாம், மற்றது தாவீது. அப்போ ஆபிரகாமை எடுத்து விசுவாசத்தின் மூலமே ரட்சிப்பு என்பது நிரூபிக்கப்படுகிறது. அதே நேரம் தாவீதை எடுத்து ரட்சிப்பை பராமரிப்பதும் விசுவாசத்தின் மூலமே என்பது நிரூபிக்கப்படுகிறது. இதை கவனமாக கேட்க வேணும். அப்ப பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற 2 மிக முக்கியமான மனிதர்களை எடுத்து அந்த மனுஷர்களை எடுத்து விசுவாசத்தின் மூலமே சகலதும் என்பது நிரூபிக்கப்படுகிறது. அப்போ ஆபிரகாமை எடுத்து விசுவாசத்தின் மூலமே ரட்சிப்பு என்பது நிரூபிக்கப்பட்டது. தாவீதை எடுத்து ரட்சிப்பை பராமரிக்கிறதும் விசுவாசத்தின் மூலமே என்பது நிரூபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறிப்பிடுகிறார்? அப்ப நாங்கள் எங்களுக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கலாம் தானே, அதைத்தானே விசுவாசம் என்று சில பேர் சொல்லுகிறது உண்டு. அப்படி அல்ல. விசுவாசத்துக்கு அந்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த விசுவாசம் என்ன? 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய
சிலுவையிடப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆரை விசுவாசிக்க வேணுமாம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். மற்றது அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். இதனை தவிர வேறு ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது என்பது 1 கொரிந்தியர் 2:2 உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உறுதியாக்கப்பட்ட பின்பு கவனமாக கேட்டுங்கள். இது உறுதி கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு. இதனையே நீங்கள் விசுவாசிக்க வேணும். நீ ஒரு மிக முக்கியமான ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் விசுவாசத்தின் மூலம்தான் நியாயப்படுத்துதல் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவாக கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்டிருந்தால் ஒரு காலத்திலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆனபடியால் இந்த ரோமர் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான இந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதனை சரியான முறையில் அறியாத ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆத்துமாவை இழந்து போனார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். அப்போ இந்த நியாயப்படுத்துகிற வேலை ஒரு சட்டபூர்வமான வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்படுத்துதல், அப்போ நியாயப்படுத்துதல் என்பது ஒரு சட்டபூர்வமான வேலை. அப்போ என்ன சட்டபூர்வமான வேலை, என்ன பிரச்சனை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு மனுஷன் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் கடன் மலை போல அவனுக்கு குவிந்து போயிருக்கிறது. மனுஷன் பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்து பாவத்திற்கு மேலே பாவத்தை செய்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் மூலம் ஏவப்பட்டு மனுஷன் பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்கிறான். அது ஒரு மலை போல அவனுக்கு இருக்கிறது. அப்போ அது ஒரு கடன். தேவனுக்கு மனுஷன் ஒரு கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் கடன் என்று அதை நாம் சொல்லுகிறோம். அதை நம்மால் ஒரு பொழுதும் அதை செலுத்த முடியாதென்ற ஒரு உண்மையை மனுஷன் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றே ஆக வேண்டும். என்றால் மனுஷன் செய்த பாவத்தினுடைய கடன்களை தேவனுக்கு செலுத்த மனிதனால் ஒரு பொழுதும் முடியாது. அவன் முந்தியும் அவனால் ரட்சிக்கப்பட முந்தியும் அவனால் செலுத்த முடியாது, ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவனால் செலுத்த முடியாதுன்ற உண்மையை மனுஷன் தெளிவாக அறிந்து தன்னுடைய இருதயத்துக்குள்ள நிலநாட்ட வேண்டும் என்று நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். என்றால் இதனை அறியாமல் விட்டால் இதனுடைய தாற்பயம் விளங்க முடியாது. அப்போ இது ஒரு சட்டபூர்வமான ஒரு கடன். மனுஷன் தேவனுக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக, தேவனுக்கு ஏராளமான கடனை மனுஷன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ கல்வாரி சிலுவையில் இயேசுவினால மனுஷனுக்காக செலுத்தப்பட்ட விலைதான் அந்த சட்டபூர்வமான கொடுப்பனவு. அப்போ அது எப்போ செலுத்தப்பட்டது? கல்வாரி சிலுவைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் தன்னுடைய பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் அந்த கடனை, மனுஷனுடைய கடனை அவர் செலுத்தினார். அதுதான் ஒரு சட்டபூர்வமான கொடுப்பனவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ அது சட்டபூர்வமான கொடுப்பனவு. இது ஒரு சட்டபூர்வமான அலுவல். சகலதும் சட்டத்தின்படியே நடக்க வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய வேலை ஒரு சட்டபூர்வமான வேலை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் என் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.